Hi friends, welcome to tutorjobs.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் இன்சர்ட் மெனுவில் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இன்சர்ட் பண்ணி சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. நம்ம சார்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கலருக்கான கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கான லேபிள்ஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த லேபிள்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் டைட்டில். இப்போ நம்ம கொடுத்த சார்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு டைட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல. நீங்கள் ஒரு சார்ட்க்கான டைட்டில் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சார்ட் டைட்டில் எப்படி ஆட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ட் டைட்டில் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நமக்கு சென்டர்டு அண்டு ஓவர்லே டைட்டில் இருக்குது இல்லைங்களா. அது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சார்ட் பார்த்து நமக்கு சென்டராக வரும். பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் மீல் நமக்கு மென்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இது சென்டர் அண்ட் ஓவர்லே டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்சர்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுமா டைட்டில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண இதுக்கான டைட்டில் நமக்கு ஸ்டாக் ரிப்போர்ட் இல்லைங்களா, நான் ஸ்டாக் ரிப்போர்ட்னே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். STOCK ஸ்டாக் ரிப்போர்ட் REPORT ஸ்டாக் ரிப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் இந்த டைட்டில் உங்களுக்கு வேணுங்க வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண சார்ட் டைட்டில் போயிட்டீங்க அபோவ் சார்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சார்ட்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் ஆகும் இது அபோவ் டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்சஸ்க்கான டைட்டில். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ட்டில் X ஆக்சஸ் Y ஆக்சஸ் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கான டைட்டில் நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுற ஹாரிசான்டல் ஆக்சஸ் கொடுத்துட்டு நமக்கு இதுக்கான பிலோ நம்ம கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சஸ் டைட்டில். அதே போல் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான வெர்டிக்கல் ஆக்ஸில் நமக்கு எந்த மாதிரி டைட்டில் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், வெர்டிக்கல் நமக்கு ரொட்டேட் ஆன மாதிரி வந்துருக்கும். அதே பாருங்கள் நமக்கு இந்த வெர்டிக்கல் கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கலாக நமக்கு டைட்டில் வந்திருக்கும். அகைன் பாருங்கள் நமக்கு இப்போ ஹரிசானல் கொடுத்தா அப்படின்னா ஹரிசானல் டைட்டில் வந்திருக்கும். நமக்கு என்ன பண்ணலாம், இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த லெஜெண்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒவ்வொரு அந்த நமக்கு ஹெட்டிங்க்கும் பார்த்து தனியாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெஜெண்ட் சொல்லுவோம். இது நமக்கு எந்த இடத்துல வருமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண கொடுத்துட்டு நமக்கு இங்கே பாருங்கள் டாப்னா டாப்பில் பார்த்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வரும், பாட்டம்னா பாட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். டேட்டா லேபிளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டேட்டா லேபிளுங்கிறது என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு சார்ட்க்கான வேல்யூம் பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி காட்டும். இப்போ என்ன பண்ண டேட்டா லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்து இங்கே போய்ட்டு ஷோ பண்ணேன் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் மேலே நமக்கு அதுக்கான வேல்யூஸ் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இது டேட்டா லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். நமக்கு இது வேணும் அப்படின்னா ஷோ பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க நான் கொடுத்தா நமக்கு அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். டேட்டா டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சார்ட் நம்ம எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி போட்டிருக்கோமோ அதான் டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். நமக்கு மேலே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, என்ன இயர் அதுக்கான டோட்டல் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, பர்ச்சேசஸ் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு, க்ளோஸ் ஸ்டாக்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதை நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா டேபிள் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேஅவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டேபிள் கொடுத்து இங்கே ஷோ டேட்டா டேபிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், கீழே நமக்கு டேட்டா டேபிள் நமக்கு வியூ பண்ணி காட்டும். அதுக்கான டேபிள்ஸ் பார்த்து நமக்கு மேலே சார்ட் வைஸ் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இந்த டேட்டா டேபிள் என்ன வச்சுக்கலாம் வேணா அப்படி நமக்கு என்ன போயிட்டு நான் கொடுத்தா நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சஸ். இந்த ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ என்ன இந்த ஹாரிசான்டல் ஆக்சஸ் நமக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம், வேணா அப்படி நான் கொடுத்தா நமக்கு ரிமூவ் ஆகிடும். கீழே நமக்கு அந்த எந்த ஹெட்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி காட்டாது. அதே போல் என்ன பண்ணுற ப்ரைமரி இங்கே போய்ட்டு ப்ரைமரி வெர்டிக்கல் ஆக்சஸ் கொடுத்து நமக்கு என்ன பண்ண ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வேணா வச்சுக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள் வெர்டிக்கல் நமக்கு டிஃபால்ட்டாக வரணுமா, இல்லை நமக்கு 1000 பேஸ் பண்ணி வருமா, மில்லியன்ஸை பேஸ் பண்ணணுமா, பில்லியன்ஸை பேஸ் பண்ணணும் கொடுத்து அந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்மளா ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிஃபால்ட் ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எதை பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா டேபிள் போட்டிருக்கீங்களோ அதை வச்சு நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக பார்த்து நமக்கு மாறிடும். இது ஆக்சஸ் அப்படிங்கிறது. இங்கே டெப்த் ஆக்சஸ் கொடுத்தா என்ன பண்ண போய்ட்டு ரிமூவ் பண்ணாங்க பாருங்கள், அந்த நமக்கு சைடுக்கு நேம்ஸ் நமக்கு வியூ ஆகாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது கிரிட் லைன். இந்த கிரிட் லைனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த சார்ட் வால் நமக்கு என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட் லைன் சொல்லுவோம். இந்த ஹரிசானில் பாரு நமக்கு வேணாம் நமக்கு என்ன பண்ணுறேன் இங்கே நான் கொடுத்தா நமக்கு எந்த லைனுமே நமக்கு காட்டாது, நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இது நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இது நமக்கு மேஜர் லைன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு மேஜர் பெரிய லைன் மட்டும் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இல்லை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனர் லைன் நமக்கு என்ன மைனர் லைன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சின்ன சின்ன லைன்ஸ் பார்த்தீங்க நமக்கு இந்த இடத்துல வியூ பண்ணி காட்டுது கிரிட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதே போல் பாருங்கள் வெர்டிக்கல் நமக்கு எதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கலாம். மேஜர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், வெர்டிக்கல் நமக்கு மேஜர் நமக்கு வியூ பண்ணி காட்டும். வேணாம் அப்படின்னா நமக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இது கிரிட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பாருங்க பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க சார்ட் வால். இந்த சார்ட்கான வால் பேக்ல பார்த்தீங்கன்னா வால் நமக்கு வேணா வச்சுக்கலாம், வேணா அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சார்ட் வால் நமக்கு என்ன பண்ண ஷோ சார்ட் வால்னு இருக்கும். நன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ரிமூவ் ஆகிடுது. சார்ட் வால் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு வேணா கொடுத்துக்கலாம், வேணா அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ட் ஃப்ளோர் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம், வேணா வச்சுக்கலாம், வேணா அப்படின்னா நம்ம இந்த சார்ட் ஃப்ளோர் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். நன் கொடுத்தா நமக்கு கீழே சார்ட் ஃப்ளோர் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நமக்கு வேணுங்கிற வேணுமா பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோ கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு இந்த சார்ட்டோட ஃபுல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 3D ரொட்டேஷன். இது நமக்கு 3D எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது நமக்கு என்ன பண்ண இந்த சார்ட்னா வேணுங்கிற ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ 3D ரொட்டேஷன் கொடுத்தா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகணுமோ அது நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 3D ஆங்கிள் நமக்கு வியூ பண்ணி காட்டும். வேணா வச்சுக்க வேணா ரீஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, ஒரு பழைய ஃபார்மேட் நமக்கு மாறிடும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க மற்ற ஆப்ஷன் நமக்கு டிசேபிள் இருக்குது இல்லைங்களா. இது எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு சார்ட்க்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட் நமக்கு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு செட் பண்ண முடியும். சார்ட் வால் அண்ட் சார்ட் ஃப்ளோர் இது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளாக இருக்கும், மற்ற நமக்கு எல்லாம் எனேபிளாக இருக்காது. ஸோ இங்கே சார்ட் டைப்பை மாறுங்க போயிட்டு டிசைனில் சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிங்க அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நமக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணும்போது இதை நமக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் மெனுஸ் நமக்கு ஓப்பனாக இருக்கும். இது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேப்க்காக நம்ம கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டுங்கிற பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஷேப் கலர் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபில்லான மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம எந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நமக்கு நம்ம கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஃபில் பண்ணி காட்டும். இதுக்கான அவுட்லைன் நம்ம பார்த்தா அவுட்லைன் வேணா வச்சுக்கலாம், வேணா அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷேப் நம்ம கொடுத்து நான் ஷேப் பண்ண எஃபெக்ட் கொடுத்துட்டு நம்ம ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் க்ளோ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக் நமக்கு பிரைட்டாக நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது ஷேப்க்கான ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணி எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வேர்ட் ஆட் ஸ்டைலை பொறுத்து நமக்கு கிளிக் நம்ம டைப் பண்ண வேர்டு நமக்கு என்ன பண்ணலாம் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வேர்ட் ஆட் ஸ்டைல். இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த சார்ட்க்காக நமக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க லேஅவுட்லேயே டிசைன் கவர்மெண்ட் நமக்கு ஓப்பனாக இருக்கும். இல்லை நமக்கு என்ன பண்ண நம்ம இன்சர்ட் பண்ண சார்ட்க்கான ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இந்த லேஅவுட்லேயும் டிசைன் மீது மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஃபார்மேட்டை பொறுத்தவரை நமக்கு ஆல்ரெடி எப்போது நார்மலாக பார்த்த மாதிரி தான் அந்த ஷேப் நமக்கு கிளிக் பண்ணிவிட்டு அது வேணுங்கிற மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபார்மேட் மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் சார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.